ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்கம் பூவில் வந்து மாலை கட்டுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியா, சரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு பூ பறிச்சுட்டு வந்தோம். அதை கட்டுறதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி பூவை மட்டும் பிச்சுட்டு நடுவில் உள்ள முட்டு மாதிரி இருக்குல்ல, நம்ம அதை மட்டும்தான் கட்டணும். அப்போ தான் சாமிக்கு போடுறப்ப வதங்காமல் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை எடுத்து பின் சைடால் குத்திக்கணும். நம்ம இது வந்து ஊசி நூலில் தான் நம்ம கோக்க முடியும். ஒரு வாட்டி பின் சைடு குத்தணும், மறுவாட்டி வந்து அந்த முன் பக்கமாக குத்தணும். அப்புறம் வந்து பின் சைடு, அப்புறம் முன் சைடு அந்த மாதிரி குத்தி குத்தி நம்ம மாலை கோக்க வேண்டியதான். கொத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குல்ல, அதனால் 2 சைடும் கொஞ்சம் பூ வச்சு கட்டிக்கலாம். என்ன பூ கிடைக்குதோ நமக்கு கலர் பூ, அதை வச்சு கட்டிக்கலாம். எனக்கு இட்லி பூ கிடைச்சிது, அதனால் நான் கட்டினேன். இந்த மாதிரி 2 சைடும் வந்து நம்ம என்ன பூ கிடைக்குதோ கலர் பூ, அதை வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் மாலை மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா பூக்களை விடையும் வந்து பிள்ளையாருக்கு வந்து விசேஷமான பூ எதுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளருக்கு தான். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.